பெஞ்சல் புயலால் புதுச்சேரியில் வரலாறு காணாத மழை பெய்த நிலையில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் மின் கம்பங்கள் சாய்ந்துள்ளதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? தென்மேற்கு வங்கக்கடலில் இருந்து தற்போது புதுச்சேரியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய பெஞ்சால் புயல் புதுச்சேரியில் மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலே தாங்காத நகரங்களுக்கு மத்தியில் 50 சென்டிமீட்டர் மழை புதுச்சேரியில் மட்டும் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடலில் இருந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே கரையை கடந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெஞ்சால் புயல் தற்போது வரை நிலப்பரப்பை விட்டு செல்லாமல் தொடர்ந்து அது புதுச்சேரியிலேயே நிலை கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில புதுச்சேரியில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த மக்கள் சந்தித்து வருகிறார்கள். அந்த பாதிப்பிலிருந்து மீள முடியாமல் இருக்கக்கூடிய அவர்களுக்கு மாநில அரசு, குறிப்பாக அந்த புதுச்சேரி அரசு தொடர்ந்து பல்வேறு பணிகளை, மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக பல்வேறு இடங்கள்ல மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையும், அவருடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையும், இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக ஸ்தம்பித்திருக்கக்கூடிய ஒரு நிலையுமே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தற்போது நிலையாக இருக்கிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.